सीना तान लिया है, हमने सीना तान लिया है, अच्छे रहेंगे पूरा लिया है, ठान 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 लिया है। इतिहास रचेंगे, ये संकल्प उठाते हैं, ये संकल्प उठाते हैं, सपनों को पूरा करने की कसम सभी हम खाते हैं, कसम सभी हम खाते हैं। वही सिकंदर कहलाता है जिसने कार्य महान किया है, लक्ष्य रहेंगे पूरा करके अब हमने ये ठान लिया है, 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 ठान लिया है। If you have a desire, you must have some fire. Just put your heart and soul in it and do it. Just do it. You can do it. तूफानों से टकराने का दम बाजू में रखते हैं, दम बाजू में रखते हैं, है उसमें पौधा दिल इरादे आसमान छू सकते हैं, आसमान छू सकते हैं। जोश जुनून के जज्बे से हर मुश्किल को आसान किया है, लक्ष्य रहेंगे पूरा करके अब हमने ये ठान लिया है, 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 ठान लिया है। सभी के पूरे हों जब मिशन तभी पूरा होगा, मिशन तभी पूरा होगा। सोचो समझो जानो तब इन भावों का फल क्या होगा, इन भावों का फल क्या होगा। हर बाजी हम ही जीतेंगे, हमने ये ऐलान किया है, लक्ष्य रहेंगे पूरा करके अब हमने ये ठान लिया है, 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 ठान लिया है। If you have a desire, you must have some fire. Just put your heart and soul in it and do it. Just do it. You can do it. Just do it. चाहे कोई कुछ भी बोले, हम मंजिल पाकर ही रहेंगे, हम मंजिल पाकर ही रहेंगे। ऐसा काम करेंगे जग में लोग यही बस कहा करेंगे, लोग यही बस कहा करेंगे। ड्रिलिंग टीम के जाबाजों ने शुरू विजय अभियान किया है, लक्ष्य रहेंगे पूरा करके अब हमने ये ठान लिया है, 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 ठान
Good evening to all. ஓகே, இந்த அருமையான மாலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமக்கு திருவிழா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு மோட்டிவேஷன் செஷன். பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன், அதாவது புதிதாக எலிசர் மிஸ் வியாபாரத்துல இணைந்தவர்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் அடைய முடியும், என்னென்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி நம்ம இன்னைக்கு தெளிவா கொடுக்க இருக்கோம். எல்லாத்துக்குமே அந்த எட்டரை, நம்ம தமிழ் ப்ரோக்ராம் அப்படின்னாவே எட்டரைக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துங்க. இன்னைக்கு அருமையான செஷன் இருக்கு. வியாழக்கிழமைனா 7 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தி வர வைங்க. உங்க குழுவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸுமே, ஏன்னா நம்ம நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன்ங்கிறது புதுமையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபீல்டில் போயிட்டு என்னென்ன தவறு செய்யக்கூடாது, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா சக்சஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துங்க. நான் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குவோம். 2 நிமிஷத்துல நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வர்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன், அதாவது இந்த பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சியின் மூலமாக எலிசர் மிஸ் வியாபாரத்தை அற்புதமாக துவங்கி வளர்வதற்குண்டான விஷயம் இங்க கிடைக்கும். எலிசர் மிஸ் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது முறையா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயிற்சி இங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த அற்புதமான எலிசர் மிஸ் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எலிசர் மிஸ். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் டேக்கன் த ரைட் டிசிஷன் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நீங்க அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல உங்களுக்கு எலிசர் மிஸ் என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். ரெண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. அதாவது இன்னைக்கு 198% மக்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுது. கம்பெனி பாத்தீங்கன்னா உலகத்தர வாய்ந்த ப்ராடக்ட, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்ன் மணியில பகுதி நேரத்துல ஏதாவது நமக்கு வருமானம் கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு
எலிசர் மிஸ் கம்பெனி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்ன் பண்ணுவதற்கு, இன்கம் ஏர்ன் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இங்க எலிசர் மிஸ்ல 18 மாசத்துல 40 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, இங்க எலிசர் மிஸ்ல ஜாயின் பண்ணிட்டாவே பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, யாராவது இங்க உழைக்காமலே பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க உழைக்காம எந்தவித வருமானமும் வராது. 100% நீங்க உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து 100% உங்களுக்கு இன்கம் இருக்கு. அதனால இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்னதா ஒரு 450 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா படிப்படியா ஏறி நமக்கு இன்கம் பெரிய அளவுல வருவதற்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. How people join in எலிசர் மிஸ்? எல்லாரும் எப்படி ஜாயின் பண்றாங்க? நீங்களே ஏதோ ஒரு ரீசன்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ப்ராடக்ட் பிடிச்சு போயிருக்கும், சும்மா சாம்பிள் கொடுத்துருக்கலாம், இல்ல நண்பரோட ஃபேஸ் வேல்யூக்காக நீங்க இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இதன் மூலமாக ஏதாவது பகுதி நேரத்துல நமக்கு வருமானம் வரும், டு ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க உள்ள வந்திருக்கலாம். அல்லது எனக்கு பணம் நிறைய இருக்கு, எங்க அப்பா பாட்டா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, என் மூலமாக நிறைய நண்பர்களுக்கு இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த வாய்ப்பை எடுத்திருக்கலாம். நோ மேட்டர் ஹவ் யூ ஜாயின்ட், பட் யூ ஹாவ் டேக்கன் ரைட் டிசிஷன். எந்த நோக்கத்துக்கு வேணுமானாலும் நீங்க எடுத்திருக்கலாம், பட் நீங்க எடுத்திருக்கிற விஷயம் அருமையான ஒரு விஷயம். உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக எலிசர் மிஸ் உள்ள வந்திருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? நீங்க எந்த காரணத்துக்காக உள்ள வந்தீங்களோ அது தெரியாது, பட் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப முடிவு எடுத்தாச்சு, இந்த வியாபாரத்தை எப்படி துவங்குவது, ஹவு டு ஸ்டார்ட். இந்த வியாபாரத்தை முறையா துவங்கணும் அப்படின்னா நமக்கு இங்க சொல்லி இருக்கிற 18 மாசத்துல 40 கோடி ரூபாங்கிறது கம்பெனி சைட்ல எடுத்து வச்சாச்சு. நீங்க முறையா துவங்கினா கண்டிப்பா இன்கம். இல்ல நான் பொழுதுபோக்குக்காக தான் செய்யறேன் அப்படின்னா பொழுதுபோக்குக்காக நீங்க என்ன இன்கம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் வரும். சும்மா பேருக்கு கடமைக்கு இன்கம் வரும். ஆனா இங்க நம்ம முறையா செஞ்சோம் அப்படின்னா, முறையா அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா இங்க வழிகாட்டக்கூடிய அமைப்பு இருக்கு, வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல மாற்றம் கிடைக்கும். அந்த அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ஸ்டெப். இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்தை சரியான முறையில சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ த சிஸ்டம், சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ், நோ யுவர் சப்போர்ட், 3வது செல்ஃப் யூஸ், 4 லிஸ்ட், 5 பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷன், 6 ஷோ த பிளான், 7 ஃபாலோ, 8 க்ளோசிங், 9 டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப்பையும் யார் ஒருத்தர் சரியான முறையில ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி இன்கம் பெரிய லெவல்ல கிடைக்கும். ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கனவுகள். நம்ம நிறைய கனவு காணுவோம். அப்துல் கலாம் ஐயா கனவு பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த கனவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாட்டரியில ஒரு 40 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. 40 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. இப்ப ஒரு பேனா எடுத்துங்க, டைரி எடுத்துங்க. இந்த 40 கோடி ரூபாயை வச்சு நம்ம என்னென்னலாம் வாங்கலாம், ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேனா எடுத்துங்க, டைரி எடுத்துங்க, எழுதுங்க. 40 கோடி ரூபாய் கையில இருக்கு. இதை எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ். ஸ்டெப் 1 ட்ரீம்ஸ். ஹவுஸ், அதாவது பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டணும். சாதாரண வீடு இல்ல, இந்த நம்ம ஊர்லயே யாரும் கட்டிடாத ஒரு வீடு நம்ம கட்டணும்.
அதுக்கு இந்த 40 கோடி ரூபாயில இருந்து எடுத்துக்கிறோம். லக்ஸுரியான கார், சாதாரண கார் இல்ல, லக்ஸுரியான கார் ஒண்ணு வாங்குறோம். குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படிப்பு செலவுக்காக இந்த 40 கோடியில இருந்து ஒரு பார்ட் எடுத்து செலவு பண்றோம். பிள்ளைங்க படிச்சாங்க, பெரிய ஆளா இருக்காங்க, மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம். பொண்ணு பையன் இந்த மாதிரி கல்யாண வயசுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். லோன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். பேங்க்ல நகை அடகு வச்சிருப்போம், வெளியில வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம், நிறைய குழுவுல லோன் எடுத்திருப்போம். இதெல்லாம் இந்த 40 கோடியை வச்சு கடன் இல்லாத எல்லா கடனையும் அடைச்சிடணும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அடுத்து சேவிங்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ். நமக்கு வயதானதுக்கு அப்புறம் நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கு ஓய்வு காலத்துல நம்ம யாரையும் நம்பி இருக்காம நம்ம இப்பயே பணத்தை சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சேவிங்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ். இந்த மாதிரி இந்த 40 கோடியில இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். நான் ஒரு குறிப்பிட்டதை சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே நீங்க எழுதி இருக்கலாம். இப்ப if you win a lottery of rupees 40 crore, அதாவது நம்ம லாட்டரியில 40 கோடி விழுந்த மாதிரி எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். ஆனா லாட்டரியில 40 கோடி விழல. if don't win the lottery, ஆனா நம்ம எழுதுனோம்ல, இதை அடைஞ்சே தீரணும். 2 ஆப்ஷன் இருக்கு. now you have only 2 option. ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா காம்ப்ரமைஸ் வாழ்க்கை. இப்ப போகுது பாருங்க வாழ்க்கை, சமாதானம் சமாதானம் சமாதானம், எப்ப பார்த்தாலும் சமாதானம், இதெல்லாம் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே கிடைச்ச வரைக்கும் பரவாயில்ல. நிறைய பழமொழி எல்லாம் வச்சிருப்போம். ஏழைக்கேத்த எள்ளு உருண்டை, என்னதான் எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும், மாவுக்கேத்த பனி, இந்த மாதிரிலாம் மைண்ட்ல போட்டுக்கிட்டு நமக்கெல்லாம் இது இல்லை, நம்மெல்லாம் லக்ஸுரியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே காம்ப்ரமைஸ் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆப்ஷன் 2 இல்ல, டிசைட் பண்ணிட்டேன், நான் எழுதுனேன் பாருங்க, அதெல்லாம் அடைஞ்சே தீருவேன். பங்களா மாதிரி வீடு, லக்ஸுரி காரு, கடன் இல்லா வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்தே தீருவேன். நான் எழுதுனத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், டெய்லியும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஆனா எலிசர் மிஸ்ஸுக்காக 2ல இருந்து 3 மணி நேரம் கொடுத்து நான் எழுதுன அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கோம் பாருங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பாராட்ட சொல்லிட்டு நம்ம செஷனுக்குள்ள போலாம். கண்டிப்பா இதெல்லாம் பூர்த்தி பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் எலிசர் மிஸ். இட் வில் பி பாசிபிள் த்ரூ எலிசர் மிஸ் பிசினஸ். நிறைய மக்கள் எலிசர் மிஸ்ல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல காமன் சேலஞ்ச் இருக்கு, நிறைய சேலஞ்ச் இருக்கு. அதுல காமனா பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸை எடுத்துட்டு நம்ம வீட்டுல போயிட்டு, அதாவது கணவன் எடுத்துட்டு மனைவிட்ட போயிட்டு இப்போ ஒரு அருமையான ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன், சூப்பரா இருக்கு, ஃப்ரெண்டு சொன்னாருன்னு தான் பார்த்தேன், பிளான் அருமையா இருக்கு, சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னதுமே வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை, இத்தனை வருஷமா தான் ஓடிக்கிட்டு இருந்தீங்க, ஒன்னத்தையும் கொண்டாந்து கொட்டல, இப்ப என்ன புதுசா கொண்டாந்து கொட்ட போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மனைவி எடுத்துட்டு கணவர்கிட்ட போயிட்டு இந்த வியாபாரத்தை பத்தி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நல்லா இருக்கு, சிங்கிள் ப்ராடக்ட்ல எல்லா சேலஞ்சும் தீர்வு கிடைக்குதான், இன்கம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குதான், ஏபி கொடுத்தாவே 1500 வேலட்டுக்கு வருது, 40 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிறாங்க, பிளானை பார்த்தேன் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா இந்த வேண்டாத வேலை, ஏற்கனவே வின்னு ஒரு கம்பெனி எடுத்தீங்க, அப்புறம் பின்னு ஒரு கம்பெனி எடுத்தீங்க, அப்புறம் பணம் போட்டா மாசம் மாசம் வரும்னு போனீங்க, கடைசியில ஊட்ட சுத்தி ஆளுங்க தான் வந்து நின்னாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற ஸ்பௌஸுக்கிட்டயே நமக்கு சேலஞ்ச் இருக்கும். அடுத்தது ரிஜெக்ஷன் அண்ட் ஆப்போசிஷன் ஃப்ரம் ஃபேமிலி. அதாவது குடும்பத்துல இருக்கிறவர்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்பா அம்மா, இவங்க நம்மளை பார்த்து எதுக்கு இந்த வேண்டாத வேலை, 10-15 வருஷமா இப்படியே தான் ஓடணும், பேக்கை தூக்கிட்டு ஓடணும்,
அங்க வயலா சுத்துனீங்க, ஏதோ பண்ணீங்க, பட் ஒன்றும் ரிசல்ட் இல்ல. இப்ப இதை எடுத்து என்னத்தை சாதிக்க போறீங்க? உள்ள வேலையை பாருங்க, வீட்டுல இருக்கிற வேலையை பாருங்க, வயல்ல இருக்கிற வேலையை பாருங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன். நம்ம நம்பி 10-15 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு தட்டுல சாப்பிடாத ஒரு இதுதான். அப்படியாப்பட்ட ஃப்ரெண்டு கூட இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்தை சொல்லும் போது மேல இங்கேயும் பார்த்து சிரிப்பாப்புல. 18 மாசத்துல 40 கோடி, இதெல்லாம் நடக்குமா? நான் 18 வருஷத்துக்கு மேல உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னத்தையும் பெருசா பண்ணல. 10 மாசத்துல இதெல்லாம் சாத்தியமா? யாரோ சொல்றாங்கன்ட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நம்மளை அப்படியே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல் சார்ஜ்ல போயிருக்கோம், ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சிருப்போம், பிளான் தெரிஞ்சிருப்போம். ஆனா அப்படியே பலூன்ல ஊக்கெடுத்து குத்துன மாதிரி காத்த பிடிங்கி விட்டுருவாங்க. ரிலேஷன், சொந்தக்காரங்க பார்த்தோன்னே என்ன மாப்பிள்ள பண்றீங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, இது எத்தனை நாளைக்கு இப்படி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க முத கொண்டு நம்ம நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம். யூ ஹாவ் லேர்ன் டு ஓவர் கம். நிறைய நபர்கள் இன்னைக்கு எலிசர் மிஸ்ல சாதிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை காதுல கேட்டுட்டு தான் சக்சஸ் பண்ணி வந்திருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சாதித்த அத்தனை சாதனையாளர்களும் இதை கடந்து தான் வந்திருக்காங்க. நீங்களும் கடந்து வரலாம். அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க கொடுக்கக்கூடிய முறையான பயிற்சியின் மூலம் நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்க குழுவில் இருக்கிறவங்களும் சாதனை பண்ண முடியும். அடுத்து ஸ்டெப் 2, நோ யுவர் சப்போர்ட். நோ யுவர் சப்போர்ட் அதாவது கம்பெனி சைடுல நமக்கு பல கோடி ரூபாய் முதல் போட்டு பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி பல நாடுகள்ல இன்கிரண்ட்டை சேகரிச்சு புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி நமக்கு 12 வகையான இன்கிரண்ட் ஆட் பண்ணி ஒரே ப்ராடக்டா கொடுக்குறாங்க. இது கம்பெனி சைடுல அவங்க அருமையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 லேக் ஜெனரேஷன் ஹைபிரிட் பிளான்ல பாத்தீங்கன்னா 35 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பிளான் பார்த்தது இல்ல. கம்பெனி அந்த மாதிரி டிசைன் பண்ணி எந்தவித சீலிங்கும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த நீங்க இத்தனை டெப்த் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த இதுமே இல்லாம நீட்டா நமக்கு பிளானை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஏ சைடு ஒரு 5000, பி சைடு 5000 கொடுக்கும் போதே 1500 ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி வேணுமானாலும் போய் பாருங்க. 2 நபர்களை அறிமுகப்படுத்தும் போது ஏ சைடு 5000, பி சைடு 5000 கொடுக்கும் போதே 1500 ரூபாங்கிறது சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அருமையான பிளானை கொடுத்துருக்காங்க. கம்பெனி சைடுல ஒவ்வொரு நாளும் இரவு 8:30க்கு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பிளானை பத்தி கொடுக்குறாங்க, ப்ராடக்டை பத்தி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் நிறைய கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா 3 மணிக்கு, பகல்ல 3 மணிக்கு அருமையான ஒரு ட்ரைனிங். இந்த மாதிரி கம்பெனி சைடுல நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. அடுத்தது நம்ம குழுவுல இப்ப ஒவ்வொரு குழுவுல இருக்கிற உங்களோட அப்ளைனை கையப்பிடிங்க. உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாருல, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. ஏன்னா அவரு இதுல அனுபவப்பட்டிருக்காரு. அப்ப அப்ளைன் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அப்ளைனோட சப்போர்ட் சார்ட் எடுத்துங்க. அதாவது வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனியில உள்ள கால் சென்டர் நம்பரை வச்சுக்கோங்க. கஸ்டமர் கேரோட மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழுவிலையும் மீட்டிங் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியில என்னைக்கு எப்ப அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்க குழுவுல இருக்கிறவங்களும் அந்த பயிற்சியில கலந்துக்கங்க. கம்பெனியில கொடுக்கக்கூடிய பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. இதுதான் நோ யுவர் சப்போர்ட். ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ். முதல்ல எலிசர் மிஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். எம்ஆர்பி 6300 நமக்கு கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல கொடுக்குறாங்க. நீங்க முதல்ல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனில ப்ராடக்ட் வாங்கி இருப்பீங்க, ரிசல்ட் கிடைச்சதா கிடைக்கலையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் இங்க ப்ராடக்டை வாங்கி 5 சேஷம் இருக்கும், ஒரு சேஷம் மினிமம் 10 போட்டு நீங்க எடுக்கும் போதே ஒரு 3ல இருந்து 4 நாள்ல ஒரு சில பெயின்லாம் வரும். அதை வச்சு நமக்கு வேலை செய்யுதுன்னு தெரியும். இதை நீங்க உணர்ந்தாதான் உங்க டீம்ல போய் சொல்லுவீங்க,
அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் வரும்போது, ஆமா எனக்கே இருந்ததுன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணல. ஆ ஆர்வ கோளாறுல நெறைய பேத்துக்கு அப்ரோச் பண்றீங்க. அவங்களும் உங்க ஃபேஸ் வேல்யூக்காக வாங்கிட்டாங்க. ஆனா பெயின் வருது. நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்கட்ட சொல்லுவீங்க. இல்லைன்னா, "ஐய்யய்யோ! அப்படியா பெயின் வருதா? அப்பன்னா எடுக்காதீங்க. நான் கேட்டுட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக் பண்ணிருவீங்க. அதனால முதல்ல செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது ட்ரீட் யுவர் ஓன் பிசினஸ். இது வந்து உங்களோட சொந்த வியாபாரம். உங்க பாரம், உங்களுடைய பாரம். இது யார் ஒருத்தர் ரூ. 10,00,00,000 முதல் போட்டு நான் இந்த பிசினஸ துவங்கியிருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில செய்றீங்களோ, அவங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 10,00,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரூ. 10,00,000 முதல் போட்டு இந்த வியாபாரத்த எடுத்திருக்கீங்க அப்படின்னு மைண்ட்ல போட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் மாசம் ரூ. 1,00,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எலிசர் மிஸ் வியாபாரம் நம்மளுடைய சொந்த வியாபாரமா பார்க்கணும். என் அப்ளைனுக்காக பண்றேன், என் டவுன்லைனுக்காக பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் வராது. இது உங்களுடைய வியாபாரம். நீங்க பல கோடி ரூபாய் முதல் போட்டு என்ன மாதிரி ஒரு வியாபாரம் பிசினஸ் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி நெனச்சு பண்ணீங்க அப்படின்னா, கம்பல்சரி மீட்டிங், ட்ரெய்னிங் வந்துருவீங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட ரெகுலரா வேல பார்ப்பீங்க. அடுத்து டோன்ட் யூஸ் எக்ஸ்பிரான் இன்ஸ்டெட் ஆஃப் எலிசர் மிஸ் அப்படின்னு. அதாவது எலிசர் மிஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்ல வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட ப்ராடக்ட்டோ, இல்ல மெடிக்கல்ல உடம்புக்காக தீர்வுக்காக நெறைய வாங்கி வச்சுக்கிறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒன்லி எலிசர் மிஸ் வியாபாரத்துல உள்ள அந்த சப்ளிமெண்ட்ட மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. கம்பெனில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனியா இருக்கு. பேல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் 1000க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வு தரக்கூடிய அருமையான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. இதுல ஒய் சப்ளிமெண்ட். ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? நம்ம வந்து ஸ்டெம் செல் வடிவில சப்ளிமெண்டா குடுக்குறோம். அதை ஏன் சப்ளிமெண்டா குடுக்கணும்? இன்னைக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஊட்டச்சத்து பற்றாக்குறை. அதாவது இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை நெறைய நபர்களுக்கு இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக நம்ம எலிசர் மிஸ் சப்ளிமெண்ட்ட எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட். இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு. நாக்கு ருசிக்காக ஈவினிங் மாலை நேரத்துல அங்கங்க பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு. அதுல நம்ம இத போய் சாப்பிடும்போது நெறைய நச்சுக்கள் உள்ள போகுது. அத நிவர்த்தி பண்ணுவதற்காக எலிசர் மிஸ்ஸோட சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஹைபிரிட் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு பல வகைகள், தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட்டா மாறிடுச்சு. நாட்டு பழங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அப்ப அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தாகணும். விவசாயத்துல, அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இன்னைக்கு அடி உரமா ஆரம்பத்துல இருந்தே நம்ம கெமிக்கல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். அதுல இருந்து விடுபடுவதற்கு நம்ம சப்ளிமெண்ட் நச்சுத்தன்மையை நீக்குவதற்கு எலிசர் மிஸ் எடுத்துக்கிறோம். பொல்யூஷன், நீர், காற்று, நிலம் மாசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசுபட்டிருக்கு. வாகன கழிவு, தொழிற்சாலை கழிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புக்குள்ள போய் நச்சுத்தன்மைய ஏற்படுத்தி குடுக்குது. இத சரி செய்வதற்காக நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம் எலிசர் மிஸ்ல. அடுத்தது ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வேலைப்பளு, வியாபார பளு, குடும்பத்துல பிரச்சனை, மன அழுத்தம் இது சம்பந்தமா நெறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கு. இத சரி செய்வதற்காக நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இன்னைக்கு புது புது வியாதிகள், பிரஷர், சுகர், கேன்சர் இப்படி பார்த்தீங்கன்னா நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட். அப்ப நம்ம ரெகுலரா சப்ளிமெண்ட் எலிசர் மிஸ்ல எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். அதுக்கு தான் கம்பெனில பார்த்தீங்கன்னா, உயர்ந்த தரத்துல இன்னோவேட்டிவா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில அருமையான ஒரு ஃபார்முலாவுல நமக்கு 12 வகையான இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணி ஒரே ப்ராடக்ட்டா குடுத்திருக்காங்க. இப்ப இத நம்ம முறையா எடுத்துக்கிட்டு இங்க குடுக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எலிசர் மிஸ்ல இருக்கிற 12 வகையான இன்கிரிடியன்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம நெறைய நபர்களுக்கு இத அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் வரும். இப்ப இத வியாபாரமா எப்படி துவங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு
மெண்டல் லிஸ்டா தான் இருக்கும். அதாவது ஞாபகத்துல ஒரு 30 நபர்கள் மைண்ட்ல இருப்பாங்க. அதுக்கு நம்ம இத பெரிய லெவல்ல கொண்டு போகணும். எலிசர்மிஸ் வியாபாரத்த இதுல சம்பாதிக்க முடியுங்கிறத நெறைய நபர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பெயர் பட்டியல் தயாரிக்கணும். பெயர் பட்டியல் தயாரிச்சு ப்ரொபஷனலா நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுனா என்ன மாதிரி பண்ணுவோமோ, அந்த மாதிரி பெயர் பட்டியல் தயாரிச்சு அவங்கள அப்ரோச் பண்ணணும். எப்படி பெயர் பட்டியல் தயாரிக்கலாம்? நார்மலா ஃபிரெண்ட்ஸ் நமக்கு வயசு 20 வயசு ஆகுதுன்னா, இந்த 20 வருஷத்துல நம்ம கூட பயணம் பண்ணுன நண்பர்கள். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்ச ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். காலேஜ்ல படிச்ச ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். வேலை பார்த்த இடம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம், இந்த மாரி நண்பர்கள சூஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ் நம்ம சொந்தக்காரங்க. சித்தப்பா, சின்னம்மா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அக்கா இந்த மாதிரி அம்மா வகையில சொந்தம், அப்பா வகையில சொந்தம், அக்கா வகையில இந்த மாதிரி சொந்தங்கள நம்ம பார்க்கலாம். எப்படி அவங்களலாம் கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வீட்ல ஏதாவது விசேஷம் பண்ணியிருப்போம். கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு இந்த மாரி பண்ணியிருப்போம். அதுல மொய் வாங்குற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த மாரி மொய் நோட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் திருப்பூர்ல வந்து வந்த சித்தப்பா, சென்னையில இருந்து வந்த மாமா, மதுரையில இருந்து வந்த அக்கா, இப்படி மொய் எழுதியிருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் இந்த எலிசர்மிஸ்ல இருக்கிற சிங்கிள் ப்ராடக்ட்ட பத்தி நீங்க சொல்லலாம். ஓகே. அவங்க சம்பாதிக்க ஆர்வம் எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, பிளான பத்தியும் சொல்லலாம். அந்த மாரி ரிலேட்டிவ்கிட்டயே சொல்லலாம். அ அந்த மாரி லிஸ்ட் எடுக்கலாம். அடுத்து இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்போம். அந்த மாதிரி வேலை பார்த்த இடம், பழகுன இடம், நெய்பர்ஸ் இந்த மாரி லிஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஹெல்த் கேர் சம்பந்தமா வரும்போது, நம்ம ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கிறதுனால, ஒற்றை தலைவலியா இருக்கட்டும், கண் பார்வையா இருக்கட்டும், நுரையீரல் பிரச்சனையா இருக்கட்டும், கிட்னி சேலஞ்சா இருக்கட்டும், சுகரு, பிரஷரு இன்னும் சொல்லப்போனா 100% குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாரி லிஸ்ட் எடுக்கலாம். யாரெல்லாம் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, அதர் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க லிஸ்ட் எடுக்கலாம். சுகருக்கான லிஸ்ட் எடுக்கலாம். பிரஷருக்கான லிஸ்ட் எடுக்கலாம். பக்கவாதத்துக்கான இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். பிசினஸ் ரீதியா பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஜூம் மீட்டிங்க காட்டலாம். ப்ராடக்ட் சம்பந்தமா இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஜூம் மீட்டிங்க காட்டலாம். ஆனா லிஸ்ட் எடுத்துட்டீங்க. இவங்க வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்கங்கிறத நீங்க யாரும் சூஸ் பண்ணாதீங்க. லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? வாய்ப்ப குடுங்க. ப்ராடக்ட்ட பத்தி சொல்லுங்க. டூ நாட் ப்ரீஜட்ஜ். யாரையும் ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. டெய்லியும் 100 பேர் எழுதியிருக்கீங்கன்னா, டெய்லியும் 20 பேத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு 3ல இருந்து 5 பேருக்காவது இந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்லுங்க, பிளான பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா உள்ள வருவாங்க. இப்ப அப்ரோச் பண்ணணும். அவங்கள இந்த எலிசர்மிஸ் வியாபாரத்துக்குள்ள கொண்டு வரணும். ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இன்வைட் பண்றோம். இப்ப நம்ம எலிசர்மிஸ் எடுத்துட்டோம். ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, பிளான் சூப்பரா இருக்கு. உடனே போயிட்டு செல்லுல பாக்குறீங்க. செல்வான்னு இருக்கு. செல்வாக்கு ஃபோன் பண்ணி, நண்பா இந்த மாரி அருமையான ஒரு கம்பெனி எலிசர்மிஸ் சிங்கிள் ப்ராடக்ட் சூப்பர். நீ வந்தீங்கன்னா அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னீங்கன்னா, மேலையும் கீழையும் பார்த்துட்டு போயான்ட்டு போயிருவாங்க. ஒரு ரெப்புடேஷன உருவாக்கணும், இன்ஃப்ளூயன்ஸர உருவாக்கணும். எடுத்ததுமே கம்பெனி பத்தி சொல்லக்கூடாது, பிளான பத்தி சொல்லக்கூடாது, ப்ராடக்ட்ட பத்தி சொல்லக்கூடாது. WhatsAppல ஹாய், பை போடுங்க. குட் மார்னிங் 2, 3 நாளைக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துட்டு அவருக்கு இதை எப்படி இன்வைட் பண்றதுன்னு சொல்லலாம். எடுத்ததுமே அவரை புடிச்சுட்டா, இவரை மட்டும் புடிச்சுட்டேன்னா, இந்த ஊரே வளைச்சிட்டேன்னா, அவரு மட்டும் வந்துட்டாருன்னா ஏ சைடு ஃபுல் ஆயிரும். இவரு மட்டும் வந்துட்டாருன்னா பி சைடு ஃபுல் ஆயிரும் அப்படின்னு தப்பா மைண்ட்ல போட்டுறாதீங்க. ஹண்டர் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு லீடர் ப்ரொபஷனலா எப்படி அப்ரோச் பண்ணுவாரோ அந்த மாதிரி பக்குவமா பேசி கொண்டு வந்தா மட்டும்தான் எலிசர்மிஸ்ல லாங் டைம் பயணம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டெய்லியும் 2 பேத்துக்கு ஃபோன் பண்ணணும். ஹாய் பாய் சொல்லியாச்சு. இப்ப அவருக்கு ஃபோன் பண்றோம். சுரேஷ் நல்லா இருக்கீங்களா? ஓகே. உங்கள பார்த்து எப்படியும் ஒரு 6 மாசம் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் அந்த பக்கம் தான் வர்றேன். உங்க ஊருக்கு தான் வர்றேன். ஒரு வேலையா வர்றேன். நண்பர் வர சொன்னாரு. உங்கள பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம அந்த குறிஞ்சி ஹோட்டல்ல சந்திக்கலாமா? ஈவினிங் 5 மணிக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அங்க மீட் பண்ணலான்னு இருக்கேன். அங்க தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லி பேசணும். இல்ல நான் இன்னைக்கு வேலையா இருக்கேன்னா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு. டுடே ஆர் டுமாரோ 2டே ஆப்ஷன் தான்.
நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அவர் பிஸி 365 நாளும் பிஸிம்பாரு. ஆனா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கும் நாளை காலைல 9 மணிக்கு டயத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க, இடத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க. இன்னைக்கா நாளைக்குங்கிறது சொல்லியாச்சு. அப்ப கண்டிப்பா சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படிம்பாரு. குறிஞ்சி ஹோட்டலுக்கு போறீங்க, இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டயத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளை காலைல 9 மணிக்கு மீட் பண்றீங்க. என்ன ஏதும்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஒரு டீ, காஃபி சாப்பிடலான்னு ஆர்டர் பண்றீங்க. டீ குடிக்கிறீங்க. என்ன ஏதுன்னு கேட்பாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு. நல்லா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொன்னேன். எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு. என்னடா இவரு சும்மா தொல்லை பண்றாரேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மீட்டிங் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாரு. Zoomல அட்டெண்ட் பண்ண சொன்னாரு. அட்டெண்ட் பண்ணேன். அவ்ளோ அருமையா இருந்தது. ஒரே ப்ராடக்ட்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்வு. ஒரு மேடம் பேசுனாங்க. அவ்ளோ அருமையா பேசுனாங்க. ஒரு சார் பேசுனாங்க. தெளிவா இருந்தது. நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்னத நம்பல. நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு ஸ்கின் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கா? ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு? ஆளே ஒரு மாறி மாற்றம் தெரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா வித்தியாசம் தெரியுது அப்படின்னு. ஓகே. அது விஷயமா தான் நான் உங்கட்ட இந்த பக்கம் வந்தேன். உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். பேசுவோம் அப்படின்னு பேசுறீங்க. ஓகே சொல்லியாச்சு. அவருக்கு இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், புதன்கிழமையா இருக்கட்டும், ப்ராடக்ட் இன்கிரண்ட்ட பத்தி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சொல்றாங்க. 8:30க்கு ஜூம் ஆப் ஏத்தி குடுத்து நம்ம குழுவோட பேர போட்டு குடுத்துறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழு பேர் வச்சிருக்கோம். அந்த குழுவோட பேர போட்டுட்டு அவர் பேர போட்டீங்க அப்படின்னா வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லையா, ஓகே நான் மணப்பாறை இன்னைக்கு வந்த நோக்கமே ஹோம் மீட்டிங் பண்றேன். ஈவினிங் 7 மணிக்கு இந்த பாரதியார் தெருல தான் ஹோம் மீட்டிங் பண்றோம். அதுவும் வெங்கட்ராமன் வீட்ல பண்றோம். நீங்க வாங்க நான் தான் பண்ணி குடுக்குறேன். நீங்க வேற ஒரு நபருக்காக பண்ண செந்தில்ங்கிறவர் வர சொல்லியிருந்தாரு. அவருக்காக பண்றேன். நீ வா நான் வந்து கலந்துக்குங்க. ப்ராடக்ட்ட பத்தியும் சொல்லுவோம், பிளான பத்தியும் சொல்லுவோம். இதுல நெறைய பேர் சாதிச்சிருக்காங்க. மாசம் 20,000, 25,000, 50,000, 2,00,000 இப்படி வாங்குறவங்கலாம் இருக்காங்க. நான் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோம் மீட்டிங்ல உட்கார வைக்கிறோம். இப்ப பார்த்தாச்சு. டீ குடிக்கும்போது, டீ, காஃபி குடிக்கும்போது 1 to 1 சொல்லிட்டோம். எப்படி உள்ள வந்தோம்? எப்படி இந்த வாய்ப்பை எடுத்தோம்? யார் மூலியமா வந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நைட்டு 8:30க்கு இருக்கிற ஜூம் மீட்டிங் சொல்லியாச்சு. இல்ல நீங்க ஹோம் மீட்டிங்காக வந்திருக்கீங்க. அந்த ஹோம் மீட்டிங்ல உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் சொல்லியாச்சு. இத விட இன்னும் பெஸ்ட் என்னன்னா, வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி சேலத்துல நாங்க ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் பண்றோம். அதுல கலந்துக்குங்க. ஒரு 60, 70 பேர் கலந்துக்கிற மாரி ஐடியா வச்சிருக்கோம். நீங்க அங்க வந்து பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராடக்ட் பத்தி சூப்பரா சொல்லுவாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் மீட்டிங். இத நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகே. பிளான் காட்டியாச்சு, ப்ராடக்ட்ட சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா அவருக்குள்ள போகும். பார்த்ததுமே எக்ஸைட்மென்ட் ஆயிருவாரு. ஏன்னா பிளான் அப்படி இருக்குது, ப்ராடக்ட் இருக்கு. உடனே பண்ணிரலாம்ன்னு சொல்லலாம். ஒரு சில நபர்கள் என்ன சோவாட் அதனால என்ன அப்படிங்கலாம். ஒரு சில நபர் என்னதான் நம்ம வந்து சொன்னாலும், இங்க தலையில ட்ரம்ம கமுத்திருக்க மாரி எஸ்ன்னு சொல்ல மாட்டாரு, நோ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு சில நபர் இம்மீடியட்டா இப்பயே எவ்வளவு எம்ஆர்பி 6,300 ஃபர்ஸ்ட் 6,300க்கு தான் குடுப்பீங்களா? ஓகே வாங்கிக்க 6,300 வாங்கிக்கங்க. எனக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஒர்க். ஒரு சில நபர்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்திருக்கு. அந்த எக்ஸாம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ மைண்டா வந்து வேலைய ஆரம்பிச்சிடலாம். இப்ப தை முடியட்டும். சித்திரை மாசம் வரட்டும் பாருங்க. புத்தாண்டுல எடுத்துருவோம். கோடை லீவ்ல நம்ம ஃப்ரீ தான். எங்கேயுமே போகல. நீங்க சொல்ற மாரி எலிசன் எல்லாத்துக்கிட்டயும் போய் சொல்லிடலாம்னு சொல்லி சம் வெயிட்டிங். நீங்க சொன்னதுமே இந்த 5ல ஏதோ ஒண்ணு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும். அதுலயும் பாத்தீங்க இன்னும் ஒரு சில நபர்கள் கெட்டிக்காரத்தனமா சொல்லுவாங்க. நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. பிளான் சூப்பர், ப்ராடக்ட் சூப்பர். நெறைய பேத்துக்கு ஃபோட்டோ கூட காட்டுறீங்க. இவங்கலாம் இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ காட்டுறீங்க. பட் நான்லாம் வந்தா இதுல ஜெயிக்க முடியுமா? நான் செஞ்சா என்னால ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்கும். அப்பதான் நீங்க பூஸ்ட் அப் பண்ணணும். நானும் அப்படிதான் யோசனை பண்ணேன். எனக்கு வந்து அருமையான டீம் கிடைச்சிருக்கு. அருமையான அந்த டீம்ல வந்து ரெகுலரா மீட்டிங் ட்ரெய்னிங் பண்ணி குடுக்குறாங்க. அதுல மட்டும் பிளக்கிங் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. சூப்பரா அந்த சிஸ்டத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் வந்துரும். நீங்க மட்டும் இல்ல, நீங்க யாருக்கெல்லாம் அப்ரோச் பண்றீங்க அவங்கள எல்லாத்தையுமே நைட் 8:30க்கு மீட்டிங் உங்க குழுவுல நடக்கிற மீட்டிங்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா,
கண்டிப்பா சக்சஸ் வந்துரும். நீங்க மூச்ச கட்டி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க அப்ளைனே இது எல்லாமே அவங்களே செஞ்சு குடுத்துர்றாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட், அதாவது பூஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா ஐசோலேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. ஓகே அப்படியா? நான் ஐடி போட்டாவே போதுமே, மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணாவே போதுமே, நல்லா கத்துக்க முடியுமா? ஆமா. அப்ப இத அவ சொல்லி உள்ள கொண்டு வந்துர்றோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமா டவுட் இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலைய யாருப்பா செய்வா? அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இந்த 2யும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது ஃபாலோ அப்ல கொண்டு வரும். இந்த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் லிமிட்டிங் பிலீவ் இன் த அபிலிட்டி. அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்ல. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு, அ பிளான் நல்லா இருக்கு, ப்ராடக்ட் புடிச்சு போச்சு. ஆனா எனக்கு வாங்குறதுக்கு காசு இல்லையே. 6,300 சொல்றீங்களே, காசு இல்லையே அப்படிம்பாங்க. அப்புறம் நான் பிஸி மேன். காலையில இருந்து ஆரம்பிச்சேன்னா, எனக்கு அங்க ஓடி, இங்க ஓடி, அந்த வேலை, இந்த வேலை இருக்கு. எனக்கு இதுக்கெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படிம்பாங்க. அடுத்து இது தெரு தெருவெல்லாம் என்னால விக்க முடியாது. நான் ஒண்ணும் சேல்ஸ் பெர்சன் கிடையாது. என்னால விக்க முடியாது அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள், எனக்கு வயசு இப்பதான் 20 ஆகுது. நான்லாம் என்னென்னமோ சாதிக்கணும்னு பார்த்தேன். இதுலலாம் போயிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. ஆ காலம் கடந்துருச்சு. இனிமேலாம் என்னால பண்ண முடியுமா? ஏற்கனவே நெறைய நெட்வொர்க் பார்த்து ஓஞ்சு போயிட்டேன். இது நல்லா இருக்கு. பட் எனக்கு வந்து டைம் குடுக்கறதுக்கு முடியல. வயசாயிடுச்சு. அப்படின்னு இந்த மாரி காரணங்கள் நெறைய சொல்லுவாங்க. அதுலயும் ஒரு சில நபர்கள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அ சிஸ்டத்து மேலேயே நம்பிக்கை இல்லாம இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். அப்ப அவருடைய டவுட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து எம்எல்எம்மா அப்படின்னு கேட்பாங்க. லீகலா நடத்த முடியுமாம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல இழுத்து விட விரும்பலம்பாங்க. நான்லாம் போயிட்டு இதெல்லாம் எப்படி பண்றது? அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க பேசி பாருங்க. இல்லைன்னா உங்க அப்ளைனோட போய் சேர்ந்து பேசி, அவர உள்ள கொண்டு வருவதற்கு சப்போர்ட் பண்ணி குடுங்க. இந்த மாரி பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மேலயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த துறை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்பதான் நீங்க வந்து இங்க சக்சஸ் பண்ணவங்களோட ஒரு சில நபர்களோடத இப்ப மார்னிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி இன்கம் வாங்குனவங்களது ஸ்கொயரல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல 23,00,000, 24,00,000 போயிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டலாம். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 13 மாசத்துல இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த துறை பார்த்தீங்கன்னா, சாதாரண துறை இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய காலகட்டத்துல பல மடங்கு நம்மளோட இன்கம்ம பெருக்கக்கூடிய ஒரு அருமையா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனியா இருக்கு. அதுவும் எலிசர் மிஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 லெக்லயே அருமையா சம்பாரிக்க முடியும். அப்படிங்கிற கம்பெனி பத்தி, வளர்ச்சிய பத்தி நீங்க எடுத்து சொல்லி, அவர உள்ள கொண்டு வரணும். இப்ப அவருக்குள்ள ஒரு ஆசிலேஷன் மைண்ட் வந்துருச்சு. பண்ணலாமா? வேணாமா? பண்ணலாமா? வேணாமா? நல்லா இருக்கு. ஓகே. நீங்க எல்லாம் சொல்லும்போது ஆசையா தான் இருக்கு. சரி ரைட் பார்ப்போம் அப்படிங்கல, கூட்டிட்டு போன நபர் புஷ்ஷிங் குடுங்க. நானும் இப்படித்தான் இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனில ஒரு 22வது இடத்துல இருக்கேன். 5,400 பேர், 600 பேர் இருக்கிற இடத்துல, இன்னைக்கு ஆரம்பத்துல யோசிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனிலயே ஒரு 22வது இடத்திலேயே இருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா சம்பாரிக்க முடியும். அப்படின்னு ஒரு புஷ்ஷிங் குடுக்கணும். இப்ப அவங்கள வந்து குளோசிங்க்குள்ள கொண்டு வரணும். எப்படி குளோசிங் பண்ணலாம்னா, ஒரு 4 விதமா பண்ணலாம். 1 ஆல்டர்னேட்டிங் குளோசிங். பேசியாச்சு. பிளான சொல்லியாச்சு, ப்ராடக்ட் சொல்லியாச்சு, இன்கம் எல்லாம் சொல்லியாச்சு. அச்சீவர்ஸ கூட காட்டிட்டோம். இவங்கலாம் சாதிச்சிருக்காங்கன்னு. இப்ப உடனே டக்குன்னு கேட்கணும். உங்க பேர்ல பண்ணிரலாமா? உங்க மனைவி பேர்ல பண்ணலாமா? ஏன்னா, இங்க வந்து பான் கார்டு, அக்கவுண்ட்லாம் குடுத்தோம்னா, நம்ம அக்கவுண்ட்க்கு பணம் வரும். நீங்க ஒரு நபர அறிமுகப்படுத்தும் போதே பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் இன்கம் 500, பேர் மேட்ச்க்கு ரூ. 1000 கிடைக்கும். அப்ப யார்கிட்ட பான் கார்டு இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? உங்க மனைவி கிட்ட இருக்கா? 2டே ஆப்ஷன். யார் பேர்ல பண்ணலாம்னா, நான் கேட்டுட்டு முடிவெடுத்துட்டு சொல்றேன்னு சொல்லி 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம். எப்படி இருந்தாலும் நடக்கும். ஆனா நீங்க 2 ஆப்ஷன் தான். முன்னாடி டீ, காஃபிக்கு எப்படி இன்னைக்கா, நாளைக்கான்னு கேட்டோம். அதே போல தான். உங்க பேர்லயே, உங்க மனைவி பேர்லயே. உடனே என் பேர்ல பண்ணுங்கம்பாங்க. அவங்க உடனே பான் கார்டு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வாங்கி பண்ணிடுறோம். 2வது ரீஅஷூரன்ஸ் குளோசிங். நீங்க ஏதோ ஒரு டைரக்ஷனல் கம்பெனில நியூட்ரிஷனுக்காக இன்னைக்கு சப்ளிமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுல கிட்னிக்கு தனியா, கிட்னி சேலஞ்சுக்கு தனியா வாங்குவீங்க. சுகருக்கு, பிரஷருக்கு, ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி முழங்கால் வலி மூட்டுக்கு தனித்தனியா வாங்குவீங்க. இங்க சிங்கிள் ப்ராடக்ட்லயே எல்லாமே தீருது அப்படிங்கறது எடுத்து சொல்லி ரீஅஷூரன்ஸ் குளோசிங். அந்த மாதிரி குளோசிங் பண்ணலாம். டெஸ்டிமோனியல் குளோசிங். இங்க சுகருக்காக பாத்தீங்கன்னா 520 இருந்த சுகர் இதை எடுத்து 1 மாசத்துலயே 180, 170ன்னு குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு.
அப்படின்னு டெஸ்மோனியல் ப்ராடக்ட் சம்பந்தமா டெஸ்மோனியல் கொடுத்து க்ளோசிங் பண்ணலாம். அடுத்து வியாபார சம்பந்தமா இங்க பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நபர் பாத்தீங்கன்னா 10,000 15,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான பிளான் 2 lakh ஜெனரேஷன் கைப்ரேட் பிளான். இந்த பிளான்குள்ள வந்தீங்கன்னா அழகா 2 பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களோட இன்கம் இப்படி இருக்கும் அப்படிங்கறத டெஸ்மோனியல் வியாபார சம்பந்தமா சனிக்கிழமை திங்கட்கிழமை பிசினஸ் சம்பந்தமா டெஸ்மோனியல் இருக்கும். அதுல கூட நீங்க உட்கார வச்சு க்ளோசிங் பண்ணலாம். சம்மரி க்ளோசிங் இப்ப பார்த்த கம்பெனி எப்ப ஆரம்பிச்சது, பிளான், அச்சுவர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப எல்லாம் ஒரு சம்மரி பண்ணி அவரை ஓகே 600 எடுங்க, ப்ராடக்ட் இன்னைக்கு ஆர்டர் போட்டா நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் பண்ணலாம். இப்ப ஸ்டெப் 9 டூப்ளிகேஷன். டூப்ளிகேஷன் நம்மளோட வியாபாரமே பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன்ல தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு, இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இட் டஸ் நாட் மேட்டர் வாட் ஒர்க், இட் ஒன்லி மேட்டர் வாட் டூப்ளிகேஷன். எது ஒர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்ல, எது டூப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கறது தான் முக்கியம். நீங்க வாயிலேயே வடை சுட்டு நிறைய பேத்த கொண்டு வர முடியும். ஆனா உங்க குழுவுல வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தாலையும் அது மாதிரி பேச முடியுமா? அதுக்குதான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். சிஸ்டங்கிறது என்னங்க, மீட்டிங்ல உட்கார வச்சீங்க அப்படின்னா அவங்களும் மீட்டிங்ல உட்கார வைப்பாங்க. நீங்க பேசுனீங்கன்னா அவங்களும் பேசுவாங்க. அப்ப டூப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஸ்பான்சர், நம்ம ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தரை உள்ள கொண்டு வரோம். ஸ்பான்சர் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு நான் முழு பொறுப்பு. எலிசர்மிஸ் வியாபாரத்தை எடுத்துட்டோம், இதுல சக்சஸ் ஆவதற்கு நான் முழு பொறுப்பு அப்படிங்கிறது தான் ஸ்பான்சர். எந்த விதத்திலையும் நான் உங்களோட இருப்பேன், உங்களோட வெற்றிக்கு நான் முழு மனதோட உங்ககிட்ட ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த டூப்ளிகேஷன்ல நீடு சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூப்ளிகேஷன் கரெக்டா நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத பாருங்க. இங்க சிஸ்டம் கரெக்டா இருக்கும். டூப்ளிகேஷன் இருக்கும்போது சிஸ்டம் கரெக்டா இருக்கும். வண்டர்ஃபுல் சிஸ்டம் இருக்கு. இங்க உங்க குழுவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், உங்க வருமானத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், உங்க குழு நல்லா டெவலப் ஆவதற்கு இந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், உங்க டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் டெவலப் பண்ணுவதற்கு இந்த டூப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தென் லீவரேஜ், இங்க லீவரேஜ் கிடைக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர்த்த டீம்ல உருவாக்க முடியும். டூப்ளிகேஷன் கரெக்டா இருந்தா இந்த சிஸ்டம் மூலமாக உங்களை மாதிரி நிறைய நபர்களை எளிமையா வழி நடத்த முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் இமீடியட்டா டூப்ளிகேஷன் நடக்கும். இப்ப டூப்ளிகேஷன் நடக்கல அப்படின்னா, இப்ப சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வேகமா பெடல்ல மிதிங்களேன். சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டாச்சு, நல்ல வேகமா மிதிக்கிறோம். வண்டி பாத்தீங்கன்னா 25-30 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா தான் தெரியும், அதே இடத்துலயே இருக்கும். நம்ம நினைப்பு என்னங்க, பெடல்ல வேகமா மிதிக்கும் போது வேகமா போற மாதிரி தெரியும், ஆனா திரும்பி பார்த்தாதான் அதே இடத்துலயே இருக்கும்னு தெரியும். அப்ப இன்னைக்கு சிஸ்டம் இல்ல அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருப்போம், சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி. அப்ப சிஸ்டம் சரியா இருந்தா நம்ம குழுவும் வளரும், நாமளும் வளரும். அப்ப எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. எது ஒர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்ல, எது டூப்ளிகேஷன் ஆகுதோ அதை கற்றுக் கொடுங்க. இப்ப இந்த 9 ஸ்டெப்பையும் யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும். இதுல 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, ஷேர் த ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் எப்படி ரிசல்ட் கொடுக்குது, ஷேர்னா விற்க சொல்லல, ப்ராடக்ட் கொண்டு யார்கிட்டையும் கொடுக்க சொல்லல, ப்ராடக்டோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. எனக்கு சுகர் இருந்தது, கிளியர் ஆயிருக்கு, இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு, கண் பார்வை மங்கி இருந்தது, எடுத்தேன், கண் பார்வை தெளிவா இருக்கு, ஒற்றை தலைவலிக்கு அருமையா தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கொடுங்க. இங்க வியாபார வாய்ப்பு இருக்கு, அருமையான பிளான் இருக்கு அப்படிங்கிறத வாய்ப்பை கொடுங்க. செல் த ஈவென்ட், ஒவ்வொரு நாளும் 8:30க்கு இருக்கக்கூடிய பயிற்சியில கலந்துக்க வைங்க. அதுதான் 3 கோல்டன் ரூல்ஸ். நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அருமையான ப்ராடக்ட், இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனி, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் எலிசர்மிஸ்.
இந்த ப்ராடக்ட் கஸ்டமரா வாங்கும்போது 6,300 ரூபாய் எம்ஆர்பி. நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுல ஜாயின் பண்ணுவதற்கு பேன் கார்டு இமேஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீடைல், நாமினி டீடைல் இது இருந்தா போதும். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்க முடியும். சிம்பிள் பிசினஸ் பிளான். நீங்க கம்பெனியில குரோர்பதி பிளான் பார்த்திருப்பீங்க. 40 கோடி ரூபாய் 18 மாசத்துக்குள்ள. பட் நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம். 5,000 ரூபாய் முறைப்படி ஜாயின் பண்ணிட்டோம். 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். 2 நபர் அப்படிங்கிறது ஏ ஒரு நபர், பி ஒரு நபர். ஏ நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அவர் 5,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாரு. அவர் ப்ராடக்ட் வாங்கும் போதே நமக்கு ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கமா 500 ரூபாய் வந்துடும். இது ஏ சைடு ஒரு நபரை வாய்ப்பு கொடுக்கும்போது ஸ்பான்சர் இன்கம் 500. 2026 டிசம்பர் வரைக்கும் கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட், அறிமுகப்படுத்துற நபருக்கு ஒரு ப்ராடக்ட். அந்த வகையில 6,300 ஒர்த்தபிள் உள்ள ப்ராடக்ட் ஒண்ணு நமக்கு கிடைக்குது கம்பெனி சைட்ல. 2வது எம்ஆர்பி 6,300. கம்பெனிக்கு 5,000 அனுப்புனா போதும். அப்ப ரீட்டைல் ப்ராஃபிட்டா 1,300. இப்ப ஏ சைடு ஒரு நபருக்கு கொடுக்கும்போது ஸ்பான்சர் இன்கம் 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6,300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300. மொத்தத்துல ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது 8,200 ரூபாய். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்க. அதுவே பி சைடு இன்னொரு நபர் அறிமுகப்படுத்தும் போது அவர்கிட்ட இருந்த ஸ்பான்சர் இன்கம் 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6,300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300, டோட்டலா 8,100. இப்ப ஏ சைடு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 8,100, பி சைடு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 8,100, ஏபி அப்படிங்கிறது ஒரு பேர் மேட்ச், அதுக்கு கம்பெனி சைடுல 500, டோட்டலா பாருங்க 16,700 ரூபாய். இந்த 35 வருஷம் நெட்வொர்க் வரலாற்றுல எந்த ஒரு கம்பெனியும் செய்யாத விஷயத்தை எலிசன்ஸ் கம்பெனி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏ சைடு 5,000, பி சைடு 5,000 பண்ணும்போது 16,700 ரூபாய். இன்னைக்கு நிறைய குழுவுல இது சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதிதாக பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு தோணலாம். 8,800 அப்படிலாம் இல்லையே. நான்லாம் 5,000க்கு தானே. உங்களை யாரு கொடுக்க சொல்ற? வேண்டாம். ரீட்டைல் ப்ராஃபிட்ட பாருங்க. சம்பாதிக்க வந்திருக்கோம். கம்பெனி வாய்ப்பை கொடுத்திருக்கு 2026 வரைக்கும். சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 2 நபரை அறிமுகப்படுத்தும் போது 16,700. இது சிம்பிள் பிளான். கம்பெனி சைடுல 2 லேக் ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான்ல குரோர்பதி பிளான் கொடுத்திருக்காங்க. இந்த பிளான்ல பேசிக் பேக்கேஜ்ல 5,000 மறுபடி ஜாயின் பண்றோம். இதுல பிரைமரி டாப்அப் இருக்கு, பிரீமியம் டாப்அப் இருக்கு. அது என்னங்கறத பார்க்கலாம். 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். 5,000 மறுபடி ஜாயின் பண்ணி இருக்கோம். ஏ நபர் ஜாயின் பண்ணும்போது ஏ நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, பிங்கிற நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடிக்கு 500. 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதே 1,500 ரூபாய் வேலெட்டுக்கு வருது. நீங்க 35 வருஷத்துல ஏ சைடு 5,000, பி சைடு 5,000 கொடுத்தா வேலெட்டுக்கு 1,500 ரூபாய் வர்ற கம்பெனி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஒன்லி ஒன் எலிசன்ஸ் மட்டும்தான். அப்ப 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதே 1,500 ரூபாய் வேலெட்டு. கம்பெனியில சின்னதா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்மளோட இன்கம் 10,000 வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஐடிய ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். 2 வகையில ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்னு 5,000 ரூபாய்க்கு பண்ணலாம், இன்னொன்னு 21,000க்கு பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இப்ப 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸ் எம்ஆர்பி ரேட்ல 12,600 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்கும். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 10,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருவதற்கு இந்த ரீபர்ச்சேஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து பிரீமியம் அப்கிரேட் 21,000க்கு பண்றோம். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம முதல்ல 21,000த்துல ஐடியா டாப் அப் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழுவுல ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் 21,000 பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 1,000 ரூபாய் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனி சைடுல இருந்து 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல 45,000 ரூபாய். 21 டபுளா போட்டீங்கன்னா 42. அதை விட அதிகமா 45,000 ரூபாய்க்கு கம்பெனி சைடுல இருந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க.
21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2,00,000 ரூபாய் வரும் வரை நம்மளோட ஐடியை டாப் அப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இடையில நமக்கு ப்ராடக்ட் தேவைன்னா நம்ம ஐடியில வாங்கிக்கலாம். 2,00,000 ரூபாய் வர வரைக்கும் நம்ம ஐடியை டாப் அப் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. தேவைப்பட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். பிரைமரி பேக்கேஜ்ல 5,000 ரூபாய் மறுபடி எப்படி இந்த பிளான் டூப்ளிகேஷன் ஆகுது? 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 500 ரூபாய் நமக்கு இன்கம் வருது. வந்திருக்கக்கூடிய 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது 2வது லெவல்ல 1000 ரூபாய், 3வது லெவல்ல 2000, 4வது லெவல்ல 4000, 5வது லெவல்ல 8000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 13,10,71,500 ரூபாய். இது பிரைமரி பேக்கேஜ் 5,000 ரூபாய் முறைப்படி டூப்ளிகேஷன் 100% நடந்தா 13,10,71,500. 21,000 முறைப்படி பிரீமியம் பேக்கேஜ்ல 2 நபர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பேர் மேட்ச் இன்கமாக 1000 ரூபாய். 2வது லெவல்ல 2000, 3வது லெவல்ல 4000, 4வது லெவல்ல 8000, 5வது லெவல்ல 16, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 26,21,43,000. இப்ப பிரைமரி பேக்கேஜ்ல 5,000 முறைப்படி 13,10,71,500, பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 முறைப்படி 26,21,43,000. 100% அப்படியே டூப்ளிகேஷன் நடந்தா 40 கோடி ரூபாய். ஒருவேளை 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கோம், 20 கோடி ரூபாய். 25% உழைப்பை கொடுத்தா கூட பாருங்க 10 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் 10% உழைப்பை கொடுத்து பாருங்க 4 கோடி ரூபாய். ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர். வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கலையே, என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்காக எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், வாய்ப்பு இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்சன் மிஸ் கம்பெனி நமக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்ம வயதை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம வயதுல எத்தனை 18 மாதங்கள் கடந்து வந்திருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய 18 மாசத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய். ஒருவேளை ஃபேமிலி ஐடி 3 ஐடி பண்ணியிருக்கீங்க, ட்ரையாங்கிள் போட்டிருக்கீங்க. இந்த 18 மாசத்துல 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கம்பெனில பிளான் கொடுத்துருக்காங்க. இதை சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். எலிசன் மிஸ்ஸோட கீ ஃபீச்சர்ஸ். என்ட்ரி அமௌண்ட் 5,000. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. 15 வருஷத்துக்கு மேல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனுபவத்துல 1000 நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்து கொடுத்ததுல 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. யூனிக்கான பவர்ஃபுல்லான ஃபார்முலா. மேட் இன் இந்தியன் கம்பெனி. புருவின் ரிசல்ட். நம்ம குழுவில் ஞாயிற்றுக்கிழமை ப்ராடக்ட் ரிசல்ட் ஷேர் பண்றாங்க. நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம். யூடியூப்ல பாருங்க, நிறைய ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். எம்ஆர்பி 6,300. கம்பெனி நமக்கு 5,000 ரூபாய்க்கு கொடுக்குது. ஒரு ப்ராடக்டை ரீட்டைல் பண்ணும்போது 1,300 ரூபாய் கிடைக்குது. பிளான் பாத்தீங்கன்னா 2 lakh ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான். இந்த பிளான்ல இங்க ஒரு நபர் கன்சியூமரா வந்தாலும் ஜெயிக்க முடியும், ரீட்டைல் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் ஜெயிக்கலாம், டீம் பில்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் ஜெயிக்கலாம், லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய நபரா இருந்தாலும் இந்த பிளான்ல சக்சஸ் அடைய முடியும். நோ சீலிங் லிமிட். இங்க எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. இவ்வளவுதான் பண்ணணும், அவ்வளவுதான் பண்ணணும், இந்த டெப்த் தான் இன்கம் கொடுப்பேன், அந்த டெப்த் தான் கொடுப்பேன், எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. பேஅவுட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடுது. இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ட் பேஅவுட் வச்சிருந்தோம். அதுல சின்ன மாற்றம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் பேஅவுட் கிடையாது. அதாவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம். உடனே பேர் மேட்ச்ல 450, ஸ்பான்சர்ல 900 ரூபாய் வந்திருக்கும். 10-11 மணிக்கு கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த ஒரு 1/2 hourல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஜிபே போன்பே மூலமாக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே நபர் 1 மணிக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணாலும் நீங்க அனுப்பும்போது ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் 5 தடவை 6 தடவை கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் வருவதனால
இந்த ஆப்ஷனை நிறுத்தி வச்சிரும். அதனால நம்ம வேலெட்டுக்கு வந்த அமௌண்ட்டை இமீடியட்டா நம்ம கம்பெனிக்கு அனுப்ப வேண்டாம். உங்க அப்ளையன்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. என்கிட்ட வந்து 3150 ரூபாய்க்கு வேலெட் பாயிண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எனக்கு அமௌண்ட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க அப்ளைன் அந்த பாயிண்ட்டை வாங்கிக்கிட்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. கேட்டுட்டு அனுப்புங்க. உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கா? என்கிட்ட இவ்வளவு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ல மட்டும் சின்ன சேஞ்ச் இருக்கு. அதை இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களே உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பத்தி தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. அன்லிமிட்டெட் இன்கம் எந்த லெவலையும் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான பிளான்ல தான் இருக்கும். கம்பெனி சைட்ல 100% நமக்கு சப்போர்ட் இருக்கு. நம்ம திரும்ப இந்த 9 ஸ்டெப்பை பார்ப்போம். ட்ரீம்ஸ், நோ யுவர் சப்போர்ட், செல்ஃப் யூஸ், லிஸ்ட், இன்விடேஷன், ஷோ த பிளான், ஃபாலோ, க்ளோசிங், டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப்பை யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும். இதுல ஒரு சில தவறுகள் பண்ணுவாங்க. எலிசர் மிஸ்ல ஜாயின் பண்ண உடனே ஒரு 5 தவறு பண்ணுவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வியாபாரத்தை துவங்கியாச்சு. நார்மலா துவங்கும் போது ஆர்வ கோளாறுல நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா 18 மாசத்துல 40 கோடியா, அப்ப ஏதாவது குறுக்கோழி இருக்குமா அப்படின்னு சிந்திப்பாங்க. பட் இங்க நோ ஷார்ட்கட், ஒன்லி நேர்வழி. 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து முறையா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் பிளான்ல 16,700, குரோரி பிளான்ல பாத்தீங்கன்னா 18 மாசத்துல 40 கோடி ரூபாய். இது சரியான முறை டூப்ளிகேஷன் நடக்கும். சார் நீங்க பிளான் சூப்பரா இருக்கு, நான் இங்கிட்ட ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன், இங்கிட்ட 10 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது டூப்ளிகேஷன் கிடையாது. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நோ ஷார்ட்கட், ஒன்லி நேர்வழி. 2வது, கன்சல்டிங் டு அதர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட். நிறைய பேர் இந்த வியாபாரத்தை துவங்கும் போது வெளியில ஃபீல்டுக்குள்ள பேசும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் நெகட்டிவ் பேசுவாங்க. இதெல்லாம் ஆகாது, சிங்கிள் ப்ராடக்ட்ல இப்படியா, நெகட்டிவ் வரும். ப்ராடக்ட் இந்த அளவுக்குலாம் வேலை செய்யுமா, சிங்கிள் ப்ராடக்ட்ல இப்படி எல்லாம் நடக்காது அப்படிம்பாங்க. பிளானை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. தெளிவான ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. டீம்ல ஏதாவது நெகட்டிவ் வருதுன்னா அப்ளைனோட ஷேர் பண்ணுங்க. டீம்ல பாசிட்டிவ் வருதுன்னா அதை டீம்ல ஷேர் பண்ணுங்க. நெகட்டிவ் வந்து அப்ளைன்ட்டையும், பாசிட்டிவ் வந்து டீமோட ஷேர் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் போக வேண்டாம். கை கலப்பு கூட வரும். நீங்க ஒதுங்கி வந்துருங்க. பிளான் சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பிடிச்சிருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஒர்க்லெஸ் எக்ஸ்பர்ட் மோர். அதாவது நிறைய பேர்த்தோட நினைப்பு நான் உழைக்க கூடாது, ஆனா வருமானம் வரணும். குறைந்த உழைப்பு நிறைய வருமானம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இங்க சாத்தியம் ஆகாது. இந்த வியாபாரத்துக்கு நீங்க குவாலிட்டியான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான இன்கம் கிடைக்கும். குவாலிட்டியான டைம்ங்கிறது இங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும். ஃபாலோ த சிஸ்டம். நம்ம குழுவுல வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் மீட்டிங் ட்ரைனிங்குள்ள பிளக்கிங் பண்ணணும். அதுதான் ஃபாலோ த சிஸ்டம். சிஸ்டம் கரெக்டா இருந்தா உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க டீமோட பயணம் பண்ணலாம். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நிறைய பேர்த்தோட பயம் என்ன அப்படின்னா 4-5 பேர்த்த போய் பார்த்துருப்பாங்க. 4-5 பேருமே நோ சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஆகாது, இந்த மாதிரி கம்பெனி நிறைய பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே 5வது நபர்கிட்ட பேசுறதுக்கு மனசு வராது. ஆனா அது நம்ம தப்பு பண்றோம். 4 பேர் நோ சொல்றாங்களா, 5வது நபரை போய் பாருங்க. அவர் ஏபி நல்லா ஃபுல் பண்றாரு, லெவல ஃபுல் பண்றாரு. 18 மாசத்துல 40 கோடி ரூபாய் சம்பாதிக்க அவர் திறமையை வளர்த்துக்கிறாருன்னா அது உங்களுக்கு தானே வரப்போகுது. நீங்க 4 பேர் சொன்னதையும் ஒதுங்கிக்கிறீங்க. 5, 6, 7, 8ன்னு கண்டினியூவா பாருங்க. கண்டிப்பா சக்சஸ் வரும். எந்த நேரத்திலும் யாருக்கிட்டையும் எமோஷனலா ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வியாபாரத்துல சாதிக்க வந்திருக்கோம். இங்க சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும். நாட் அட்டெண்டிங் மீட்டிங் ட்ரைனிங். யார் ஒருத்தர் மீட்டிங் ட்ரைனிங்குள்ள வரலையோ அவரு பிசினஸ்ல அன்ஃபிட் ஆயிட்டார். அவரு எலிசர் மிஸ்ஸுக்கு தகுதி கிடையாது. யார் ஒருத்தர் மீட்டிங் ட்ரைனிங் இரவு 8:30 வரலையோ, அவங்க குழுவுல நடத்துற மீட்டிங் ட்ரைனிங்குள்ள உள்ள வரலையோ, அவங்க எலிசர் மிஸ்ல பயணம் பண்ணுவதற்கு சரியான லீடர்ஸ் கிடையாது. அவரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனி பண்ணியிருக்கலாம். நான் கிங்குங்களாம், நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சேன், கோடிக்கணும். பட் இங்க எலிசர் மிஸ்ல
உள்ள வரும்போது நீங்க ஒரு சாதாரண ஒரு நபர். இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்க கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டு உங்க குழுவுல இருக்கிறவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுதான் ஃபாலோ த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும். அதனால இப்ப சொல்லியிருக்கிற 9 ஸ்டெப் பாருங்க, 5 மிஸ்டேக்க பாருங்க. இதெல்லாம் சரியான முறையில ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய், 3 ஐடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 120 கோடி ரூபாய் கம்பெனியில இருக்கு. ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். ஆரோக்கியமான வாழ்க்கை, பொருளாதாரத்தோட நம்ம லைஃபை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷனை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் வேற ஒரு செஷன்ல சந்திக்கலாம். வாய்ப்பு கொடுத்த கம்பெனி சைட்ல மேனேஜ்மெண்ட் பழனிசாமி சாருக்கும், எனக்கு இந்த எலிசன் மிஸ் வாய்ப்பு கொடுத்த என்னோட கிரேட் அப்ளைன் டாக்டர் மோகன் சாருக்கும், எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்க சேலம் டாக்டர், என் குழுவுல பயணம் பண்ற எலிசன் மிஸ்ல பயணம் பண்ற ஒவ்வொரு ஈச் அண்ட் லீடர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிட்டு இதோட இதை வைண்ட் அப் பண்ணிக்கும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வேற ஒரு செஷன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார்.